ஓம் சாந்தி 15/11/2010 அவ்யக்த முரளி அவ்யக்த பாப்தாதா மதுபன். சுய மாற்றத்தின் வேகத்தை அதிகரித்து சுபாவ சமஸ்காரத்தை முடித்துவிடுகின்ற விழாவை கொண்டாடுங்கள். ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். இதுதான் இன்னைக்கான தலைப்பு. இன்று பாப்தாதா அனைவரின் நெற்றியிலும் 3 விதமான பாக்கியத்தின் மின்னுகின்ற அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒன்று, பாபா மூலமாக கிடைக்கின்ற பராமரிப்பு, அதாவது பாலனை. மற்றொன்று, ஆசிரியர் எனும் ரூபத்தில் படிப்பினை என்ற பாக்கியம். மூன்றாவதாக, சத்குருவாக வரதானங்களின் பாக்கியம். இப்படி மின்னுகின்ற 3 விதமான பாக்கிய ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் நெற்றியிலும் இந்த 3 பாக்கியங்களாலும் ஜொலிப்பு மின்னிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வேறு எவருடைய நெற்றியிலும் தென்படுவதில்லை. ஆனால் உங்கள் அனைவருடைய நெற்றியிலும் பாக்கியத்தின் ரேகை மின்னிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் கூட தன்னுடைய பாக்கிய ரேகையை பார்க்கின்றீர்கள் அல்லவா? பாப்தாதா பார்க்கின்றார். பாக்கியம் என்பது எல்லோருக்கும் கிடைத்துள்ளது. ஆனால் அந்த பாக்கியத்தின் பளபளப்பு எல்லோருக்கும் ஒன்று போல் இருப்பது இல்லை. சிலருடைய பளபளப்பு மிக அதிகமாக உள்ளது. சிலருடையது பளபளப்பு சிறிது குறைவாக தென்படுகிறது. பாப்தாதா அனைவருக்கும் ஒரே சமயத்தில் ஒரே மாதிரியான பாக்கியம்தான் கொடுத்திருக்கிறார். படிப்பும் ஒரே படிப்புதான் கற்பிக்கின்றார். பாலனையும் ஒரே மாதிரிதான் தருகின்றார். மேலும் வரதானமும் ஒரே மாதிரிதான் வழங்கியிருக்கிறார். ஆதிரத்தினங்கள் மற்றும் பின்னால் வருபவர்கள் எல்லோருக்கும் ஒரே முரளி மூலமாகத்தான் பாலனை கிடைத்து வருகிறது. படிப்பும் கிடைக்கிறது. வரதானமும் அனைவருக்கும் ஒன்று போலவே கிடைத்து வருகிறது. ஆதிரத்தினங்களுக்கான முரளி வேறுபட்டது அல்ல, ஒன்றுதான். ஆனால் பாக்கியம் வரிசை கிரமமாக மின்னுவது தென்படுகிறது. பாபாவின் பாலனை அனைவருக்கும் ஒரே மாதிரி கிடைத்து வருகிறது. ஒவ்வொருவர் வாயிலிருந்தும் இதுதான் வெளிப்படுகிறது. மேரா பாபா. முன்னால் வந்திருந்தாலும் சரி, பின்னால் வருபவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய அதிகாரத்துடன் சொல்லுகிறீர்கள், மேரா பாபா. யாரையாவது கேளுங்கள், பாபாவிடம் அன்பு கிடைத்துள்ளதா என்று. உடனடியாக சொல்வார்கள், எனக்கு பாபாவின் அன்பு எல்லோரையும் விட அதிகமாகவே கிடைக்கிறது. மேரா பாபா என்று உளப்பூர்வமாக சொல்பவர்கள் உடனடியாக என்ன சொல்கிறார்கள்? எனக்கு அன்பு மிக அதிகமாக உள்ளது. பாபாவிற்கு முதலில் என் மீதுதான் அன்பு உள்ளது. ஏனென்றால் அன்புதான் பாபாவின் பாலனை. இப்படி மேரா பாபா என்று சொல்வதால் நீங்கள் பாபாவின் குழந்தை ஆகிவிட்டீர்கள். பாபாவும் உங்களுடையவர் ஆகிவிட்டார். இன்று நீங்கள் அனைவரும் அன்பு எனும் விமானத்தின் மூலம் வந்துள்ளீர்கள். அன்பு உங்கள் அனைவரையும் இங்கே கவர்ந்து வந்துள்ளது. எல்லோரும் அன்போடும் எல்லா வேலைகளையும் முடித்துக்கொண்டு மிக ஓய்வுடனும் வந்து சேர்ந்துள்ளீர்கள். இந்த பரமாத்மாவின் அன்பு சங்கம யுகத்தில் மட்டுமே தான் பிராப்தம் ஆகிறது. தேவ ஆத்மாக்களின் அன்பு பிராப்தம் ஆகும். ஆனால் பரமாத்மாவின் அன்பு இந்த ஒரே ஒரு பிறவியில் மட்டுமே பிராப்தமாகிறது. எனவே பாப்தாதாவும் அப்படிப்பட்ட அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்களை பார்த்து என்ன சொல்கிறார்? ஆகா குழந்தாய், ஆகா, நீங்கள் மட்டும்தான் கோடியில் ஒருவராக இறைவன் அன்புக்கு பாத்திரமாகியுள்ளீர்கள். மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் மட்டுமேதான் பாத்திரமாகின்றீர்கள். இதுபோல் நசா நடமாடும் போதெல்லாம் இருக்கிறதல்லவா? உங்களுடைய மனதில் இதே பாடலை பாடுகிறீர்கள். ஆஹா என்னுடைய பாக்கியம். இந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் தானே? பாபாவுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது.
இந்த அனைத்து குழந்தைகளும் அதிகாரி குழந்தைகள். தன்னை யாருமே பரமாத்மாவின் அன்பில் குறைந்தவராக நினைப்பது இல்லை. அன்பில் அனைவருமே பாஸ். பாப்தாதா கேட்கின்றார், அபரிதமான அன்பு யாருடையது? என்ன சொல்வீர்கள்? யார் சொல்வீர்கள்? எல்லோருக்கும் தெரியும், எனது அன்பு குறைந்தது அல்ல. பாபாவும் சொல்கின்றார், அன்பு எனும் பாடத்தில் எல்லோரும் பாஸ். எனவேதான் மேரா பாபா என்று சொல்கின்றீர்கள். எவ்வளவு அன்பு உள்ளது என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். பாப்தாதா பார்க்கின்றார், அன்பில் அனைவருமே பாஸ். ஆனால் இப்பொழுது சமயத்திற்கு ஏற்ப சுய மாற்றம், அதுவும் மிக அவசியமாகிறது. சுய மாற்றம் என்பது விசேஷமாக முக்கியமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது சுய மாற்றத்தில் முக்கியமாக சமஸ்கார மாற்றம், சுபாவ மாற்றம், இதனுடைய தேவை அதிகம் உள்ளது. இப்பொழுது புதிய வருடம் ஆரம்பமாகின்றது. எனவே சுய மாற்றத்தின் வேகமும் தீவிரமாக இருக்க வேண்டும். செய்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள், கவனமும் உள்ளது. ஆனால் வேகம் இன்னும் தீவிரமடைய வேண்டும். பாப்தாதாவிற்கு நினைவு உள்ளது, முன்பு கூட பாபாவிடம் வாக்கு கொடுத்துள்ளீர்கள், புத்தாண்டில் சுயமாற்றம், சமஸ்கார மாற்றம் செய்தே ஆக வேண்டும். ஆனால் பாப்தாதா பார்க்கின்றார், சமஸ்கார மாற்றத்தில் எந்த அளவு தீவிரமான முயற்சி தேவையோ அந்த அளவிற்கு வேகத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் என்ன நினைக்கிறீர்கள்? சமயத்திற்கேற்ப எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு இருக்கிறதா, அல்லது இனிமேல் தான் தீவிரமாக்க வேண்டுமா? ஏனென்றால் சமயத்திற்கேற்ப நேரத்தில் மாற்றம் மிக தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அதேபோல் நீங்களும் சங்கல்பம் வைத்தவுடன் நடந்தது என்று செயல்படும்போதுதான் உங்களுடைய தீவிரமான மாற்றமும் நிகழும். யதார்த்தத்திற்கு மாறான எண்ணங்கள் அழிந்தே போக வேண்டும். ஒரு காகிதத்தில் முற்றுப்புள்ளி வைப்பது போல. காகிதத்தில் முற்றுப்புள்ளி வைக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? யதார்த்தத்திற்கு மாறானது என்றால் வீண் எண்ணம். அந்த அளவிற்கு தீவிரமாக மாற்றம் அடைய வேண்டும். பாப்தாதா விரும்புகின்ற அளவிற்கு உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்த முடியுமா? தைரியம் உள்ளதா? இப்பொழுதிலிருந்தே அந்த அளவிற்கு வேகமாக முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என நினைப்பவர்களுக்கு, தைரியம் வைக்கும் குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி இருக்கும். அவர்கள் கை உயர்த்துங்கள். பாப்தாதா குழந்தைகளின் திட சங்கல்பத்தை பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார். பாப்தாதா முன்பு கூட சொல்லி இருக்கின்றார், திடமான சங்கல்பம் வைத்துள்ளீர்கள், செய்தே தீருவேன் என்று. இன்றைய சபையிலும் அனைவரும் அதே திட சங்கல்பம் செய்துள்ளீர்கள் அல்லவா? நீங்கள் பார்த்தீர்களா? தாதிமார்களும் பார்த்தீர்களா? எல்லோருமே பெரும்பான்மையானோர் கை உயர்த்தி உள்ளீர்கள். பார்த்தீர்களா? எனவே நாளை முதல் சுபாவ சமஸ்காரத்தை முடித்து விடுவதற்கான நிறைவு நாளை கொண்டாட வேண்டும். கொண்டாடுவீர்களா? யாரெல்லாம் கை உயர்த்தினீர்களோ அவர்கள் மீண்டும் கை உயர்த்துங்கள். நிறைவு விழா கொண்டாடுவீர்களா? இதனுடைய விழாவை மிகவும் கோலாகலமாக கொண்டாட வேண்டும். எப்படி தைரியமாக லட்சியம் வைக்கிறீர்களோ அப்படியே தைரியமாக லட்சணத்தையும் வைத்தால் எதுவும் பெரிய விஷயமே இல்லை. உங்கள் லட்சியமே பாப்சமான் ஆக வேண்டும் என்பதுதானே. எனவே இப்பொழுது லட்சியத்தையும் லட்சணத்தையும் ஒன்றாக்குங்கள். தந்தை பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். என்னவெல்லாம் சங்கல்பம், சொல், செயலோ அவை அனைத்தையும் முதலில் பிரம்மா பாபாவுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அப்படியே அதனை பின்பற்றுங்கள். உலகில் காப்பி அடிப்பது என்பது தடை செய்யப்படும். ஆனால் பாப்தாதா சொல்கின்றார், பிரம்மா பாபாவை காப்பி அடியுங்கள். நிராகார் பாபாவை சொல்வீர்கள், அவருக்கு தேகம் இல்லை. அவருக்கு தேகபானம் என்றால் என்ன தெரியும்? ஆனால் பிரம்ம பாபா தேகதாரியாக இருக்கின்றார். உண்மையில் நீங்கள் சரண்டர் ஆகியுள்ளீர்கள். சரண்டர் ஆனவர்கள் கை உயர்த்துங்கள். யாரெல்லாம் சரண்டரோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நீங்கள் சரண்டர் ஆகும் பொழுது என்ன சங்கல்பம் வைத்தீர்கள்? உடல், மனம், பொருள் அனைத்தும் பாபா உங்களுடையது. இப்படித்தானே செய்தீர்களா? செய்தீர்கள் தானே. இதில் கை உயர்த்துங்கள். இப்பொழுது எனது இல்லை என்று
எனது இல்லை என்று சரண்டர் செய்து விட்டீர்கள். உடலும் எனது இல்லை, பொருளும் எனது இல்லை. எப்படி பிரம்மா பாபா பாபாவிற்கு சேவைக்காக இந்த உடலை கொடுத்து விட்டார். எனவே பிரம்மா பாபா இந்த உடல் எனது இல்லை, சேவைக்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டார். அவ்வாறே நீங்களும் உடல், மனம், பொருள் மூன்றையும் அர்ப்பணம் செய்துள்ளீர்கள் என்றால் உங்களுடைய தேகமும் பாபாவின் சேவைக்காகத்தான் நிமித்தமாக உள்ளது. எப்படி பிரம்மா பாபாவின் சரீரம் சேவைக்காக இருந்ததோ அப்படியே உங்கள் சரீரமும் உங்களுடையது அல்ல, சேவைக்காகத்தான் உள்ளது. அப்படி என்றால் சொல்லுங்கள், இந்த சமஸ்காரம், தேக அபிமானம் மற்றும் தேக பானம் இவையெல்லாம் இருக்க வேண்டுமா? இதை நினைவில் வையுங்கள். இந்த உடல் உலக சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது, எனது அல்ல. பாபா உங்களுக்கு சேவைக்காக கொடுத்திருக்கிறார். இந்த தேகபானம், தேக அபிமானம் அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. தேகபானம் அதைவிட சற்று லேசானது. ஆனால் இரண்டையும் எப்பொழுது கொடுத்து விட்டீர்களோ, விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யும் பொழுது அதில் என்ன எழுதுகின்றீர்கள்? டீச்சர்கள் படிவம் பூர்த்தி செய்யும் பொழுது அதில் என்ன எழுதுகின்றீர்கள்? எனது இந்த வாழ்க்கையை சேவைக்காக அர்ப்பணிக்கின்றேன். யாரெல்லாம் பிராமணர்களாக மாறியுள்ளீர்களோ அவர்கள் அனைவருமே பாபாவிடம் வாக்கு கொடுத்துள்ளீர்கள். உடல், மனம், பொருள் எல்லாமே பாபாவுடையதுதான், எனது அல்ல. ஆகவே இந்த சமஸ்காரம், அதாவது தேகபானம் மற்றும் தேக அபிமானம் உற்பத்தி ஆகிறது. எனவே இன்று கூட நீங்கள் வாக்கு கொடுக்கின்றீர்கள், சமஸ்காரத்தை முடித்து விடுவதற்காக. ஏனென்றால் பாபாவை பிரத்யட்சம் செய்வதில் தடையாக இருக்கின்றது. அனைவருக்கும் ஊக்கமும் இருக்கிறது. பாப்தாதாவும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். நீங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள், பாபாவை பிரத்யட்சம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் இதுவரையிலும் பிரம்மா குமாரிகளும் பிரம்மா குமாரர்களும் பிரத்யட்சம் ஆகியுள்ளீர்கள். பகவான் தந்தை வந்துவிட்டார். இந்த விஷயம் மட்டும் குப்தமாகவே உள்ளது. முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஆனால் வெளிப்படையான சப்தம் பரவ வேண்டும். நமது தந்தை வந்துவிட்டார், பகவான் வாக்கு. இது பிரம்மா குமாரிகளின் வாக்கு அல்ல. இதுதான் பிரத்யட்சம் ஆக வேண்டும். இந்த சுபாவ சமஸ்கார மாற்றம் ஏற்பட வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருடைய முகத்திலும் நடத்தையிலும் வெளிப்பட வேண்டும். பாபாவை பிரத்யட்சம் செய்ய வேண்டும். செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் அனைவருடைய காதுகளிலும் இந்த சப்தம் ஒலிக்க வேண்டும், பகவான் வந்துவிட்டார், தந்தை வந்துவிட்டார். இது ஏற்பட வேண்டுமல்லவா? கை உயர்த்துங்கள். இது ஏற்பட வேண்டும். ஏற்பட வேண்டும் தானே? கை என்னவோ நன்றாக உயர்த்துகிறீர்கள். பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். எல்லோர் மனதிலும் இந்த ஆர்வம் உள்ளதை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார். இருக்கத்தான் வேண்டும். இதற்காக நாளை முதல் சமஸ்கார சுபாவத்தில் மாற்றம் செய்வீர்கள். அதுபோலவே அதற்கான சாதனமும் உள்ளது. யாரெல்லாம் பிராமணர்களாக இருக்கின்றீர்களோ ஒவ்வொரு பிராமணரும் தன்னுடைய அட்டவணையில் நல்லாசை மற்றும் நல் எண்ணத்தின் விசேஷமாக கவனம் வைக்க வேண்டும். உலக மக்களுக்காக ஒரு வேலை கொடுத்தீர்கள், எவ்வளவு நல்லாசை நல்லெண்ணம் வைக்கிறீர்கள் என்பதை கணக்கிட வைத்தீர்கள். அவர்கள் வைக்க முடியும் என்றால் நீங்களும் வைக்க முடியும் தானே? எப்பொழுதாயினும் யாருடைய சுபாவ சமஸ்காரம் எதிர்கொண்டு வந்தால் சுப பாவனை, சுப காமனை அந்த ஆத்மாவிற்காக வைக்க முடியாதா? எனவே நீங்களும் அதிகாலை அமிர்த வேளை முதல் இந்த எண்ணம் வையுங்கள். நான் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுப பாவனை மற்றும் சுப காமனை வைத்தே ஆக வேண்டும். என்ன வைத்தேனோ அதை மாற்றியே தீருவேன். அதை முழுமையாக செய்து காட்ட முடியும். பல விஷயங்கள் வரத்தான் செய்யும். விஷயங்களின் வேலை வருவது, அது மாயை அல்லவா? ஆனால் உங்கள் வேலை வெற்றியடைவது. எனவே நாளை முதல் தங்களுக்குள் நிமித்தமானவர்கள் ஒன்று சேர்ந்து குழு அமைத்து இதை பற்றி ஆன்மீக உரையாடல் செய்து என்ன சங்கல்பம் வைத்தீர்களோ அதை எப்படி நடைமுறையில் கொண்டு வருவது என்பதை பற்றி விளக்கம் காணுங்கள். முடிந்ததற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும். கை உயர்த்தினீர்கள் தானே? முன்னால் இருப்பவர்கள் கை உயர்த்தினீர்கள். எனவே நீங்கள் இதற்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு முன்பாக
எத்தனை விதமான சமஸ்காரம் உள்ளவர்கள் எதிர்கொண்டு வந்தார்கள். ஆதியில் பிரம்மா பாபா எத்தனை விதமான சமஸ்காரங்களின் விளையாட்டை பார்த்தார். ஆனால் ஸ்ரீ பாபாவின் சகயோகத்தால் தானும் முன்னேறி பிறரையும் முன்னேற செய்தார். அதன் விளைவாகத்தான் இன்று இவ்வளவு குழந்தைகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. அசைத்துவிடும் அளவிற்கு விஷயங்கள் வந்தாலும் உறுதியாக ஆடாமல் அசையாமல் இருந்தார். அதன் விளைவாக எத்தனை சென்டர்கள் திறக்கப்பட்டு உள்ளது, எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுதெல்லாம் எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது, நடக்கின்றதல்லவா. இந்த அனைத்து ரிசல்ட்டும் பிரம்மா பாபாவின் தைரியத்தால் வந்தது. முதலில் பிரம்மா பாபா மட்டுமே தனித்திருந்தார். நீங்கள் எல்லோரும் பின்னால் வந்தவர்கள். ஆனால் பிரம்மா பாபா மட்டுமே தனித்திருந்து முன்னேறினார். ரிசல்ட்டில் பார்க்கும் பொழுது நடைமுறையில் பிராமணர்கள் நீங்கள் அனைவருமே துணையாக இருந்துள்ளீர்கள். ஆனாலும் தைரியம் வைத்தார் அல்லவா. பிரம்மா பாபா தனித்திருந்து தைரியம் வைத்தார். நீங்கள் அனைவரும் அவரோடு துணையாக இருந்தீர்கள். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். நீங்கள் அனைவரும் தன்னை பிரம்மா பாபா குழந்தைகள், துணையாக இருக்கின்ற குழந்தைகள் என்று நினைக்கின்றீர்களா? உடன் இருந்தோம், பாபா உடனே செல்வோம். மேலும் பிரம்மா பாபாவுடனே ராஜ்யத்தில் திரும்ப வருவோம். எனவே இதுதான் சமயம். எப்படி பிரம்மா பாபா தைரியம் வைத்தாரோ அதற்கேற்ப ரிசல்ட்டும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறே நீங்கள் அனைவரும் குழுவாக இணைந்து தைரியம் வைத்தால் என்னதான் செய்ய முடியாது. கல்ப கல்பமாக நடந்ததுதான், இப்பொழுதும் நடக்கத்தான் போகிறது. ஏற்பட வேண்டுமல்லவா. கை உயர்த்துங்கள். இது ஏற்பட வேண்டும், ஏற்பட வேண்டும் தானே. கை என்னவோ நன்றாக உயர்த்துகின்றீர்கள். பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். எல்லோர் மனதிலும் இந்த ஆர்வம் உள்ளதை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். இருக்கத்தான் வேண்டும். இதற்காக நாளை முதல் சமஸ்கார சுபாவத்தில் மாற்றம் செய்வீர்கள். அதுபோலவே அதற்கான சாதனமும் உள்ளது. யாரெல்லாம் பிராமணர்களாக இருக்கிறீர்களோ ஒவ்வொரு பிராமணரும் தன்னுடைய அட்டவணையில் நல்லாசை மற்றும் நல் எண்ணத்தின் விசேஷமாக கவனம் வைக்க வேண்டும். உலக மக்களுக்காக ஒரு வேலை கொடுத்தீர்கள். எவ்வளவு நல்லாசை நல்லெண்ணம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை கணக்கிட வைத்தீர்கள். அவர்கள் வைக்க முடியும் என்றால் நீங்களும் வைக்க முடியும் தானே. இப்பொழுது பாபா என்ன எதிர்பார்க்கின்றார் அதை சொல்லட்டுமா? நீங்கள் அனைவரும் ஒரு விஷயம் மட்டும் செய்தால் போதும். அந்த ஒரு விஷயம் சாதாரண முயற்சியை தீவிரமான முயற்சியாக மாற்ற வேண்டும். பாப்தாதா பார்க்கின்றார். ஆங்காங்கு கவனக்குறைவு அதிகம் உள்ளது. செய்யத்தானே போகிறோம். வெற்றியே நமது பிறப்புரிமையாகும். இப்படி ஞானத்தின் அடிப்படையில் நிச்சய புத்தியோடு இருக்கின்றீர்கள். ஆனால் கூடவே கவனக்குறைவுடன் இந்த வார்த்தையும் வருகிறது. நமக்கு வெற்றி என்பது இருக்கவே இருக்கிறது. அது கிடைக்கத்தானே போகிறது. எந்த வேலையும் தடைபடவில்லையே, நடந்தே தீரும். ஒன்று முயற்சியின் போதும் இதே வார்த்தைதான், மற்றொன்று சோம்பலின் போதும் இதே வார்த்தைதான். எந்த வேலையும் நிற்கவா போகிறது, நடக்கத்தானே போகிறது என்ற கவனக்குறைவு. அதாவது நாடகத்தில் நடந்தே தீரும், உலகம் மாறும். இது கவனக்குறைவு. இது போன்ற சமஸ்காரத்தையும் சோதனை செய்யுங்கள். கவனக்குறைவின் அடையாளமாக அவர்களுடைய வாழ்க்கையில் சிறிய சிறிய விஷயங்களால் களைப்படைய தென்படுகிறது. முகத்தில் அந்த மகிழ்ச்சியின் பொலிவு தென்படுவதில்லை. சேவையால் புண்ணியத்தை செய்கிறீர்கள் என்றால் முகத்தில் குசி தெரிய வேண்டும் இல்லையா? ஏதேனும் ஒரு களைப்பின் காரணத்தால் ஏதாவது ஒரு விஷயத்தில் சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. செய்துதான் ஆக வேண்டும் என்ற பிறகு அதை மகிழ்ச்சியோடு செய்யலாமே. உங்களுடைய முகம் சேவை செய்யட்டும், நடத்தையும் சேவை செய்ய வேண்டும் என்று பெரும்பான்மையான குழந்தைகள் சமஸ்காரத்தை முடித்து விடுவோம் என்று கை உயர்த்தினீர்கள். அதை பார்த்து பாப்தாதா பல பல மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இந்த குழுவில் முதன்முறையாக வந்திருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். எத்தனை பேர் பார்த்தீர்களா? நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள்.
கை அசையுங்கள். யார் முதன்முறையாக வந்துள்ளீர்களோ அவர்களுக்கு தன் தந்தையை சந்திப்பதற்கான வாழ்த்துக்கள். முக்கியமாக இப்பொழுது சமயத்திற்கேற்ற வகையில் உங்களுடைய முயற்சியை தீவிரமாக்க வேண்டும். பாப்தாதா சொல்வது எல்லாம் இதுதான். யார் தீவிர முயற்சி செய்வாரோ அவர் சோர்ந்து தொய்வடைந்து போக மாட்டார். அவர் கடைசியில் வந்தாலும் வேகமாக சென்று முதலில் வந்துவிடுவார். இப்படி ஒரு அற்புதத்தை செய்து காட்டுங்கள். வாய்ப்பு உள்ளது. நாம் வந்ததே கடைசிதானே என்று நினைக்காதீர்கள். கடைசியாக வந்தாலும் வேகமாக சென்று முதல் நம்பரில் வந்து காட்ட முடியும். ஆனால் ஒவ்வொரு சமயமும் தீவிர வேகத்தில் முயற்சி செய்தே ஆக வேண்டும். பார்க்கலாம், செய்யலாம், யோசிக்கலாம். இந்த லாம் லாம் என்று செய்யக்கூடாது. நல்லது. உங்களுடைய வீடு வள்ளலின் வீடு. நன்றாக இருக்கிறது தானே? எனவே உங்களுடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் உங்களை வரவேற்பு செய்கிறார்கள். நல்லது. இப்பொழுது நாலாபுறமும் உள்ள பிராமண குழந்தைகளுக்கு பாப்தாதா அன்பு நிறைந்த அன்பு நினைவுகளை ஸ்வீகாரம் செய்விக்கின்றார். பாப்தாதா தெரிந்துள்ளார். தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் சில குழந்தைகள் பார்த்து கொண்டும் இருக்கின்றீர்கள், சந்தித்து கொண்டும் இருக்கின்றீர்கள். அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா இதையே சொல்கிறார். இப்பொழுது பெரும்பான்மையானோர் கை உயர்த்தினீர்கள், சமஸ்காரத்தை முடித்து விடுவோம் என்று. இப்பொழுது அனைவரும் இணைந்து ஒரே சங்கல்பம் என்ற கை உயர்த்துங்கள். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிவு அந்த பழைய சமஸ்காரத்தை அழித்துவிட்டு முடிவு நேரத்தை மிக அருகே கொண்டுவதற்கான சங்கல்பம் வைக்கின்றோம். மேலும் நாலாபுறமும் சமயம் சம்பூர்ணம் அடையும் பொழுது பிரம்மா பாபா மற்றும் சிவபாபா இருவரும் பிரத்யட்சம் ஆவார்கள். எங்களது பாபா வந்துவிட்டார். அனைவரின் வாயிலிருந்தும் பாபா என்ற சொல் வெளிப்படும். இப்பொழுது இந்த ஆண்டில் பாபாவை பிரத்யட்சம் செய்தே ஆக வேண்டும் என்ற திட சங்கல்பம் வையுங்கள். பாதி வேலை செய்துவிட்டாயிற்று. குழந்தைகளை பாபா உலகத்திற்கு முன்பாக பிரத்யட்சம் செய்துவிட்டார். இப்பொழுது குழந்தைகளின் காரியம் பகவான் வந்துவிட்டார். இந்த சொல் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளின் வாயிலிருந்தும் வர வேண்டும். எல்லோரையும் சென்று அடைய வேண்டும். அனைவரையும் பாப்தாதா பார்த்து ஒவ்வொருவருக்கும் உளமார்ந்த அன்பு, சிநேகம், ஊக்கம், உற்சாகம் நிறைந்த அன்பு நினைவுகளை வழங்குகின்றார். நல்லது. சேவைக்கான முறை கர்நாடக மண்டலம். சேவைக்கான வாய்ப்பை பெறுவது என்றாலே தந்தைக்கு அருகாமையில் வருவதற்கான வாய்ப்பை பெறுவதாகும். பாருங்கள், சேவையின் காரணமாக எவ்வளவு பேருக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. அனைவருடைய வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் உங்களால் ஆசிரியர்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் சேவைக்கான தைரியம் வைத்தார்கள். எனவே இத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைத்தது. பாப்தாதா பார்க்கின்றார். புது புது குழந்தைகளும் முதன்முறையாக அதிகம் வந்துள்ளீர்கள். யார் முதன்முறையாக வந்திருக்கின்றீர்களோ கர்நாடகாவிலிருந்து அவர்கள் நன்கு கை உயர்த்துங்கள். முதன்முறையாக அதிகம் பேர் வந்துள்ளீர்கள். நல்லது. கர்நாடகாவின் வளர்ச்சி நன்றாக உள்ளது. இப்பொழுது எப்படி வளர்ச்சி அடைந்துள்ளதோ அதே போல தீவிரமான முயற்சி இந்த விதியின் அடிப்படையிலும் வளர்ச்சியை நாலாபுறமும் பரவச் செய்யுங்கள். நம்பர் முதலில் வர வேண்டும். சமஸ்காரத்தை முடிவு செய்வதில் நம்பர் எடுத்து காட்டுங்கள். எடுக்க முடியுமா? முதல் நம்பர் எடுக்க முடியும் என நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. இப்படியே அனைவரும் குழுவாக ஒன்று சேர்ந்து நிகழ்ச்சியை அமையுங்கள். எல்லோரும் ஒன்றுதான். வெவ்வேறு இடங்களிலும் சேவை செய்தாலும் எல்லோரும் ஒன்றுதான். இந்த ஒரு அதிசயத்தை செய்து காட்டுங்கள். தைரியம் உள்ளதா? தைரியம் உள்ளதா? பாப்தாதாவிடம் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. மதுபனில் ஒவ்வொரு மாதம் தன்னுடைய மாற்றம் பற்றிய செய்திகளை எழுதி அனுப்ப வேண்டும். எழுதுவீர்களா? ஒவ்வொரு மாதத்திற்கும் முடிந்தது முடிந்தது. இப்பொழுது முதல் நம்பரில் வந்து காட்டுங்கள். நல்லது. பாப்தாதா பார்க்கின்றார். சேவை நன்றாக செய்துள்ளீர்கள். இப்பொழுது நல்லதொரு குழுவை பார்க்க விரும்புகின்றார். உதாரணமாக இருந்து காட்டுங்கள். தயாரா? தயாரா? கை உயர்த்துங்கள். நீங்கள் பாருங்கள், ஒரு மாதத்தில் ரிசல்ட் வரும். நல்லது. மிக மிக விசேஷமான அன்பு நினைவுகள். இதய சிகிச்சையாளர்கள் குரூப். நல்லது. பெயரே உங்களுக்கு இதயத்தில் இருப்பவர்கள். அப்படியென்றால் சதா நீங்கள் தந்தையின் இதயத்தில் இடம் பெற்றவர்கள். நன்றாக செய்துள்ளீர்கள். நீங்கள் இதய சிகிச்சையில் நிமித்தமாக இருந்து பிறருக்கும் உதாரணமாக மாறியுள்ளீர்கள்.
ஆனால் எந்த அளவிற்கு உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்குவதிலும் நிமித்தமாக உள்ளீர்கள். பாப்தாதாவிற்கும் பிடித்திருக்கின்றது. இதய சிகிச்சை மூலமாக அனைவருக்கும் நன்றாக சேவை செய்து வருகின்றீர்கள். நிமித்தமாக இருப்பவர்கள் தன்னுடைய செய்திகளையும் கூறி பிறரையும் பாபாவின் குழந்தையாக மாற்றுவதில் நிமித்தமாக இருந்து அதற்கான வாய்ப்பை அடைந்ததால் பாப்தாதாவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். அனைவருக்கும் இதே வாழ்த்துக்கள். முன்னேறிக்கொண்டே இருங்கள். வியாதியஸ்தர்களுக்கு மட்டுமல்ல, பரமாத்மாவின் இதயத்தில் குடிகொள்வதற்கான வாய்ப்பும் கிடைத்துள்ளது. எனவே முன்னேறிக்கொண்டே இருங்கள். பிறரையும் முன்னேறச் செய்யுங்கள். பிறரையும் முன்னேறச் செய்யுங்கள். மற்றபடி பாப்தாதாவிற்கு இந்த சேவை பிடித்திருக்கின்றது. இரட்டை அயல்நாட்டவர் பாப்தாதாவிற்கு பிடித்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அயல்நாட்டவர் வந்து கொண்டே இருக்கின்றனர். பாப்தாதா பார்க்கின்றார். இரட்டை அயல்நாட்டவருக்கு பெயரைப் போலவே இரட்டை அன்பு கிடைத்துள்ளது. பாபா என்று சொன்னதுமே குசியில் மிதக்கின்றார்கள். சேவையும் செய்கின்றார்கள். இரட்டை சேவை செய்கின்றார்கள். அந்த அரசாங்கத்திலும் செய்கின்றார்கள். இந்த ஆல்மைட்டி அரசாங்கத்திலும் செய்கிறார்கள். அதுபோலவே பாபாவிடமும் அதிகமான அன்பு வைத்துள்ளார்கள். நல்ல நல்ல மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அனைவருமே பரமாத்மாவின் பண்புகளை உடையவராக மாறிவிட்டார்கள். அயல்நாட்டவரின் கலாச்சாரம் அல்ல, பரமாத்மாவின் கலாச்சாரம் சுலபமாகிவிட்டது. முன்பெல்லாம் யோசிப்பார்கள், எப்படி நமது கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்வது என்று. ஆனால் இப்பொழுது பாபா பார்க்கின்றார், குழந்தைகள் இப்படித்தான் நினைக்கிறார்கள். நாம் முதலில் இருந்த கலாச்சாரம் இதுதான். இப்பொழுது அதே கலாச்சாரத்திற்கு வந்துவிட்டோம். அப்போது சுலபம் ஆகிவிட்டது, கடினமில்லை. ஏன்? ஏனென்றால் ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் பாபாவின் குழந்தையாகி உள்ளீர்கள். அந்த கல்பம் முன்பு வந்த குழந்தைகளே உரிமையை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். மிக நல்லது. முயற்சியிலும் முன்னேறி கொண்டே இருக்கின்றீர்கள். பாபாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்களும் இரட்டை மகிழ்ச்சியில் இருக்கின்றீர்கள் தானே? இரட்டை மகிழ்ச்சி உள்ளதா? கை உயர்த்துங்கள். நன்றாக இருக்கின்றீர்கள். எல்லையில்லாத தந்தை எல்லையில்லாத குழுவாகி விட்டது. பாரதவாசி மற்றும் அயல்நாட்டவர் பாபாவிற்கு மகிழ்ச்சி உள்ளது. ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலிருந்து எல்லாம் குழந்தைகள் தன்னுடைய எல்லையில்லாத வீட்டில் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். நல்ல ரிசல்ட் கிடைத்துள்ளது. இனியும் நல்ல ரிசல்ட் கிடைத்து கொண்டே இருக்கும், அது நிச்சயம். எனவே வந்த அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. சகோதரி மோகினியுடன் கணக்கை முடித்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக முடிந்துவிடும். தாதி ஈசுவுடன் இவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள். ஆனந்தத்தில் பறந்து கொண்டிருக்கிறார்கள். தாதி ஜானகியுடன் உங்களுக்கு இரக்கம் அதிகம் உள்ளது. சீக்கிரம் சீக்கிரமாக முடிய வேண்டும் என்று. முடிந்துவிடும். உங்களுடைய எண்ணம் நாலாபுறமும் சென்று கொண்டே இருக்கிறது. இப்பொழுது மதுபனில் அயல்நாட்டு நினைவு வரும். இப்பொழுது சிறிது சேவை அதிகமாகவே செய்துள்ளீர்கள். நடந்துவிடும். தாதியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருடனும் அனுபவம் செய்கின்றார்கள். நல்லது. சகோதரி ஜெயந்தியுடன் சகோதரி ஜெயந்தி அவர்கள் அயல்நாட்டின் சமாச்சாரம் கூறினார்கள். நல்லது. இதுவும் மீதமுள்ள கணக்கு. உங்களுடைய சொல்லை கேட்டு அவருக்கு குசி கிடைக்கின்றது. அந்த குசி ஒருவரிடமிருந்து புறப்பட்டு அநேக ஆத்மாக்கள் வரையிலும் சென்றடைகிறது. நல்ல பாகம் கிடைத்துள்ளது. சேவையில் வலம் வந்து கொண்டே இருங்கள். செய்து கொண்டே இருங்கள். இந்த முறை அயல்நாட்டவர்கள் இந்தியாவிலும் நன்றாக சேவை செய்துள்ளார்கள். வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். நன்றாக செய்துள்ளார்கள். சகோதரர் ரமேஷுடன் உடல் நலமாக இருக்கிறதா? அனைவருக்கும் நினைவிற்கான கைமாறு கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்கள், உங்கள் அனைவருக்கும் லட்சம் மடங்கு அன்பு நினைவுகள். முக்கிய சகோதரர்கள் மூவருடன் நல்லது. நீங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து யஜ்ஞத்திற்காக இனி எதிர்காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன அபிவிருத்தி செய்ய வேண்டும், இதற்கான திட்டம் தீட்டுங்கள். ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டுமல்ல, முழு யஜ்ஞத்திலும் நாலாபுறமும் என்னென்ன அபிவிருத்தி செய்ய வேண்டும். தடைகள் இல்லாமல் எல்லோரும் விகல்பம் இல்லாமல் எப்படி இருப்பது, இதை பற்றிய திட்டம் சிந்தனை செய்யுங்கள். இனி என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களோ அது சரிதான். ஆனால் இனி அடுத்து என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி மீட்டிங் செய்ய வேண்டும். நல்லது. பரதாதியுடன் உங்களை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏன்?
பாபாவின் மகள் நான். நல்லது. உடல் நலம் எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். இந்த மகிழ்ச்சியை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.